சபை கூடியிருந்தால் பூலோகத்தில் கூடிவிடினார் புண்ணியமான சபை அன்று தெய்வீக சபை இல்ல நாட்டுக்கு நாடு நாட்டோடு விருந்த கோசாரி பட்டியில் அருள்பாலிக்கக்கூடிய பிரம்மாண்ட நாயகி உலகமெல்லாம் அருள்பாலிக்கக்கூடிய பச்சையம்மன் அம்மாவாசை திதியை முன்னிட்டு இன்னும் அம்மாவாசை நடக்க வேண்டிய நாடகம் இன்னும் பண்டிகையினால ஒதுக்க வைக்கப்பட்டு இன்றைக்கு ஆடுறேங்க. உனக்கே குச்சிக்கலான்னு பாக்குறேன். 51வது ஐமாவத்தை போதிய முன்னிட்டு ஓரிரு சதுர நாட்டிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். மங்கள புண்டையாகட்டும். அந்த அம்மாவுடைய வாழ்த்து உனக்கு உண்டு. சரிங்க. சிவனடியார் வாழ்த்து. ஆமாங்க. என்பா இன்னும் அமாவாசை திதியை முன்னிட்டு நாம் நடத்தக்கூடிய தெருக்கூத்தானது அம்மனுடைய தேர் திருவிழாவை வைத்து நாம் தள்ளி வைத்து ஆடுகிறோம். ஆமா, உதிரோ பூசை. அதாவது உதிரம்னா என்ன? ரத்தம். இந்த ரத்தத்தை நாளைக்கு துடைக்கணும். சரி சரி. அதுக்கு ஒரு பூஜை. ரத்தம் கொடுத்துதான் துடைப்பார். அது ஒரு உதிரோ பூசைன்னு இங்க சொல்லுவோம். மற்ற கோயில்ல மறுபூசைன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து உதிரோ பூசைன்னு தான் சொல்லுவோம். இந்த உதிரோ பூசை தினத்தை ஒட்டி நமது அமாவாசை தெருக்கூத்து ஆரம்பிச்சிருக்கிறோம். எத்தனாவது அமாவாசை? 51வது அமாவாசை. உண்மைதான். 51வது அமாவாசை திதியில் ஆடக்கூடிய நாடகம் இன்றைக்கு சிவபுராணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய தூர்வாசர் கருவப்பங்கம். இல்லையே பெரியாண்டிச்சி பிறப்பு. பெரியாண்டிச்சி அம்மன் பிறப்பு. ஆமா, சரி சரிங்க. யாரோ சபையில இருந்தா மன்னிச்சுங்க, பெரியாண்டிச்சி பத்தி பேசி இருக்கிறாங்க. அதனால இந்த கோயில் பச்சையம்மன் கோயில் நிர்வாகி இன்னைக்கு பெரியாண்டிச்சி பிறப்பு தான் ஆளுன்னு சொன்னாங்க. சரி சரி. என்ன நாடகம் ஆடுதுன்னு தெரியலன்னு தான் சொன்னேன். ஆனா பெரியாண்டிச்சி பிறப்பு ஆளுன்னு சொன்னாங்க. சரி சரி. பச்சையம்மன், முத்துசாமி, கருப்புசாமி, இனிய பெருமாள், பெரியாண்டிச்சி. ஆமாங்க. இதெல்லாம் எமது குலதெய்வம். ஆமாங்க. பச்சையம்மன், கருப்புசாமி, முத்துசாமி வச்சு ஆடுறீங்க, பெரியாண்டிச்சி கண்டுக்கலன்னு சொல்லவும் ஒரு கலங்கம் ஏற்பட்டு இன்னைக்கு அந்த நாடகம் தான் வைக்கணும்னு சொன்னாங்க. இந்த நாடகம் ஏற்கனவே நான் சொன்னேன். 8வது நாள் பௌர்ணமி பூஜையில ஆடினோம். நண்பா, இந்த தெருக்கூத்து நாடகத்தை நடத்துவதற்காக இன்னும் அருமையப்பா அளவு கவுண்டர் அவர்கள் ஆரம்ப காலத்திலே அன்னதானம் கொடுத்து நம்மளை அங்கீகரித்து ஆதரித்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வைத்தார். உண்மைதான். அதே போல தெருக்கூத்து என்னென்ன விதமாக நடிக்க வேண்டும், எப்படி கலைஞர்களை கொண்டு வந்து நிறுத்தி பார்க்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு இன்னும் வரத கவுண்டர் அவர்களும் சரி, அதாவது ராஜாமணி அப்பா அவர்களும் சுந்தர அப்பா மில்லுக்காரர் அவர்களும் அளவு கவுண்டர் அவர்களும் இன்னும் பல கலைஞர்கள் துணையோடு மாண்டு மடிந்த மணி கரையானூரப்பா அவர்கள்லாம் ஒருங்கிணைத்து பலவிதமான நாடகங்களை பலவிதமான கலைஞர்களை கொண்டு வந்து இந்த அரங்கேற்றம் செய்து நடிக்க வைத்த அன்பு உள்ளங்களும் மாதம் மாதம் தவறாமல் படிக்கு கல்மில் ஓனர் செந்தில் அவர்களும் பள்ளியாண்டவன் கோயில் பூசாரி சின்ன அவர்களும் இன்னும் அதாவது சோசியக்காட்டை சேர்ந்த மணி முத்தையன் குடும்பத்தினரும் முத்துநாய்க்கப்பட்டியை சேர்ந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் சங்கராஜ் ஐயா அவர்களும் காலை சம்பளம் இல்ல மட்டம்பட்டி சித்த ஐயா அவர்களும் கிழவுக்காட்டூர் சின்னமத்தப்பா அவர்களும் மாதம் தவறாமல் படிக்கு பணம் கொடுத்து வருகின்றனர். பசங்க இதை இடையில விடக்கூடாது, ஊக்குவிக்கணும்னு சொல்லி மாதம் 500 ரூபாய் கூட கொடுத்துள்ளார். இன்னைக்கு நான் கவனம் இல்லாம சித்தோட்டு சக்திக்கு நான் தகவல் கொடுக்கல. சரி சரிங்க. அத்த ராத்திரி சாமத்துல போன் அடிச்சு போன பார்த்தோன்னா எனக்கு பக்குன்னு. சரி சரி. அந்த பையன் எங்க ஆடினாலும் இந்த அமாவாசை கூத்த தவறதில்ல. எந்த செட்டுக்கு போனாலும் எங்க இருந்தாலும் சரி. இது போல் 1, 10, 100 என்று என்கிட்ட நன்கொடையா கொடுத்து
மனக்கவலை எல்லாம் சொல்லிருக்கிறாங்க, மட்டிலடங்காத மனக்கவலை சொல்லிருக்கிறாங்க. ஆமாங்க. எனக்கு தொழில் சரியில்லை, என் பிள்ளைக்கு தொழில் இல்லை, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, ஆமா. என் பையன் குடிச்சுக்கிட்டே இருக்கிறான், அவன் திருந்திட்டான், நான் பூத்துறன்னு ஒரு அம்மா அப்ப வேண்டிக்கிறாங்க. ஆமா நண்பா, எண்ணற்ற மக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. ஆமா. அனைத்தும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ஆமாங்க. ஏதோ ஒரு சிலருக்கு கரும வினையின் காரணமாக தாமதமாவது. ஆமா. தாயை பச்சியம்மா பச்சியம்மா அவரவர் குறைய நீக்கி எந்த ஒரு கலக்கமும் இல்லாம மாதம் வந்துகிட்டு இருக்காங்க. மனக்கவலையை நீக்கி போக்குவரத்து யாதொரு இடையூறும் இன்றி அவரவர் வீட்டு கோரிக்கை நிறைவு செய்து சிறு சிறப்புமாய் வாழ வைப்பாய் அம்மா. அதே போல நமது அழைப்பை ஏற்று வந்துள்ள அருமை ஐயா, அதாவது ராஜமாணிக்க மாமா அவர்களும், இன்னும் என் சித்தப்பாவாகப்பட்ட ஆலாக்கேடு சுப்பிரமணியப்பா அவர்களும், நமது கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த உடன் பிறவாத சகோதரர் அருமை அண்ணன் செல்வண்ணன் யூடியூப் சேனல் அவர்களும், மற்றும் எனக்கு போன் செய்து அங்கங்கு இருந்து வந்து நம்மளை ஊக்குவிக்கின்ற நாடக கலா ரசிக பெருமக்கள் குடும்பங்களும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று சீரும் சிறப்புமாய் பல்லாண்டு வல்லாண்டு பல்லாயிரத்தி 100 ஆண்டுகால வாழ எல்லா வல்ல பச்சியம்மனை பிரார்த்திக்கிறேன். ஒரு முக்கிய அறிவிப்பு, அமாவாசை நெருங்கிக்கிட்டே இருக்கிறோம். அச்சா, இன்னும் 8-10 தினத்துல அமாவாசை வருது. அமாவாசை என்று வழக்கம் போல் விடிந்தா அமாவாசை நந்தி பூஜை நடைபெறும். வழக்கம் போல் தெருக்கூத்து நடக்கும் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அமாவாசைக்கு 50 ரூபாய் நன்கொடை கொடுத்துள்ளார் தாயார், தன்னுடைய உடல்நலம் நல்லா இருக்கணும்னு சொல்லி. அதே போல கெமிக்கல் சங்கீரி அங்கிருந்து அருமையப்பா அவர்கள் வேர் லிஸ்டே கொடுத்திருக்கிறார், 500 ரூபாய் நன்கொடை கொடுத்துள்ளார். ஊத்துப்பாளையம் பெரிய வீட்டுக்காரர் பழனி ஆராயி அவர்கள் பேர மக்கள் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சில கஷ்டங்களும் நீங்கி பங்காளி பிரச்சனை நீங்கி நல்லா இருக்கணும், அதனால் பச்சியம்மனுக்கு இந்த ஆடி அமாவாசை திதி இருந்து அடுத்த அமாவாசை வரை 12 அமாவாசைக்கும் ஒவ்வொரு தெருக்கூத்துக்கும் 500 ரூபாய் காணிக்கையாக செலுத்துகிறேன் என்று சொல்லி ஜெயபால் அவர்கள் விண்ணப்பித்துள்ளார். தாயை பச்சியம்மா பங்காளி கஷ்டங்கள் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள்லாம் நீங்கி சீரும் சிறப்புமாய் வாழ பச்சியம்மனை பிரார்த்திக்கின்றேன்.